வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. ராமச்சந்திரனை வெளியில் வந்து ரொம்ப நாளாக ஆச்சுடா, ரூம்குள்ளேயே இருக்காங்கடா ஒரு 10 வருஷமான வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் கிட்ட. என்னத்த இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, அவரை வெளியில் வர வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம மாறன். என்னடா நாங்கள்லாம் 10 வருஷமாக வீராவே வந்து போராடிக்கிட்டு இருக்கா, அப்படி இருக்கும்போது உன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் தான். என்னடா பண்ண முடியும், சும்மா வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணாத. சரி, அரை மணி நேரத்தில் நான் கண்டிப்பாக ராமச்சந்திரனை வெளியில் வர வச்சு காட்டுறேன். டேய், 10 வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன், அரை மணி நேரத்தில் அந்த ரூமை விட்டு வெளில வர வச்சிருவியா? நான் சொன்னால் நடக்குமா இல்லையா? ஃபுல் ஃபார்மில் இருக்கேன், இது என் குடும்பம், ஏதாவது ஒன்று கலாட்டா பண்ண மாட்டேன்னா என்ன? டேய், ஏதாவது பண்ணுறேங்கிற பேரில் வாங்கி கட்டிக்காத, நான் பார்த்துக்கிறேன், அவரை பழையபடி ஆக்கி காட்டுறேன், இந்த குடும்பத்தோட தலைவராக மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா எனக்காக ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாடகம் ஆடுறதுக்காக 2 பேரை வந்து கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல ராமச்சந்திரனை வர வைக்கிறதுக்கு இவங்களை வச்சு தான் நான் ட்ராமா ஆடியிருக்கேன். என்னடா சொல்கிற, இவங்க இந்த விஷயத்த வந்து செய்வாங்களா? பாரு, எனக்காக எப்படியெல்லாம் நான் பேச வேண்டிய டைலாக்லாம் அவங்க பேச போகிறாங்க. வீராவையும் என்னையும் சேர்த்து வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து, என்னம்மா வீரா, இன்னமும் நீ இப்படியே வந்து இருப்பியா? மாறனை ஏற்றுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. டேய் சூப்பரா, எடுத்தோன்னே விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து பண்ணா ராமச்சந்திரன் எப்படிடா வருவாங்க? வருவார் வருவார், கொஞ்ச நேரம் அமைதியாக எல்லாரையும் நிம்மதியாக கேட்க விட்றியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் சுவாரஸ்யமாக தான் இருக்குன்னு வள்ளியம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன கேள்விக்கு நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே, இதுதான் எங்களை மதிக்கிறதா? உங்களை நான் மிகப்பெரிய இடத்துல வச்சு பார்க்குறேன், நீங்கள் சொன்னீங்கங்கிறதுக்காக மட்டும் என்னால் அப்படியெல்லாம் டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. உங்களுக்கு தான் நடந்தது தெரியும்ல. சும்மா நடந்தது என்ன தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் பேசுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. நீ என்ன சொல்ல வர? இன்னமும் அவ மாறனை விரும்புறதுனால மட்டும்தான் அவ கழுத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? செயின் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அவங்க வந்து பேசுகிறாங்க. இல்ல, இத என்னால கழட்ட முடியல, அதனால தான் வந்து நான் மாட்டியிருக்கேன். மத்தபடி இதனால அன்பு, பாசம், பந்தம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன சொல்ற வீரா? அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இதில உறுதியா இருக்கியா? ஆமா, உறுதியா இருக்கேன். அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த செயினு? இந்த செயினே வேணாங்கிற மாரி அந்த இடத்துல அவங்க 2 பேரும் செயின புடிச்சு எடுக்கலான்னு பார்க்குறாங்க. என்னடா உன்ன சேர்த்து வைக்க வந்திருக்காங்கன்னேன். வள்ளியத்த இன்னும் ஒரு 10 செகண்ட்ல அந்த டோர் கதவு தொறக்க போகுது. ஓ! நீ அப்படி வரியாடா? அப்பனா கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, வீரா விடு வீரா, உனக்கு தான் பிடிக்காத வாழ்க்கை இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த செயின்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த செயின் இருக்கனால தான் நாங்களும் வந்து கேட்குறோம். எதுக்கு தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ராமச்சந்திரன் டோர் வந்து தொறக்குது. 10 வருஷம் கழிச்சு செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தேன். என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ரூமுக்கு வெளியே வந்து எப்போதும் போல மாசா வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து அதிரடியாக களத்தில் வந்து இறங்குறாங்க. மரியாதையா கையெடுங்கம்மா. அண்ணே, என்னண்ணே நீ 10 வருஷமா இங்கே இருக்க, நாங்கள் உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? எப்போதும் போல தான் இந்த ராமச்சந்திரன், சரிங்களா? தேவையில்லாம எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. எனக்கு தெரியாதா அவங்க 2 பேரையும் எப்படி இருக்கணும்னு? மனதளவில் அவங்க எப்போதும் ஒத்துமையாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியும். தயவு செஞ்சு யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப மாறனை பார்த்து கண்ணடிக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சா தம்பி, எங்களோட நடிப்பெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. இந்தாங்கக்கா. இல்லைப்பா, உங்கள் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களால் ஆன உதவியை தான் செய்ய வந்தோம், காசுக்காகலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே காசு வாங்காமல் அவங்க மாட்டுக்கு சந்தோஷமாக வந்து போகிறாங்க. சூப்பர்ரா, அடுத்தது அடுத்தது இவங்களை வச்சு திட்டம் போட்டிருக்கேன். ஆனால் வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டா பார்த்தீங்களா? செம்மையாக வந்து என்னை பார்த்து முறைக்கிறா. இதெல்லாம் தேவையா? கொஞ்ச நாள் கேப் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்கள வந்து கூப்பிடலாம். சரிடா மாறா, சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இன்னமும் இந்த விஷயம்லாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டில் அப்படியே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரி இந்த வீடு எப்படி எப்படியெல்லாம் வந்து கட்டுப்பாடாக இருக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல, டேய் என்னடா போர்டில் எழுதி வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சேரு போர்டு இது எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறாங்க. அப்பா உங்களுக்கு வயசாயிடுச்சுப்பா, 10 வருஷமாக நீங்கள் அப்டேட்டே ஆகாமல் ரூம்லேயே வந்து இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட பாதுகாவலனா நான் தான் முன்னாடி வந்து நிற்க போகிறேன். தயவு செஞ்சு நீங்கள் எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க அப்படின்னு ராமச்சந்திரனை வந்து கோவப்படுத்தி பார்க்குறாங்க. அந்த இடத்துல, டேய் நீ வேணா எப்போதும் மாசா இருக்கலாம், ஆனால் எப்போதுமே மாசா இருக்கிறது எங்கள் அண்ணன்.
எங்கள் அண்ணன் களத்தில் இறங்கிட்டாருன்னா ஒன்றுமே கிடையாது மற்றவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போதுமே உனக்கு தானே ஆதரவு கொடுப்பேன். எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுக்காம வேறு யார் கொடுப்பான்னு ராமச்சந்திரனுக்கு வள்ளி வந்து ஆதரவு வந்து தராங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. பாத்தியானே நீ கொஞ்ச நாளாக வந்து அந்த ரூம்லேயே இருந்ததுனால இங்கே சின்ன பசங்களாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்திருக்கணுண்ணே அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த சேரில் மாதம் வந்து உட்காடுறாங்க. இது என் சேர், இதை நான் யாருக்குமே வந்து விட்டு தர மாட்டேன். நான் இந்த குடும்பத்தோட தலைவன்டா. நான் ஒரு 10 வருஷம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால கஷ்டத்தில் வந்து இருந்தேன். இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன்டா. என்கிட்ட யாருடா வந்து மோத போகிறா அப்படின்னு அருமையாக எக்ஸ்ட்ரானரியாக நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கே அப்படின்னு கை தட்டி ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல படுவா இது எல்லாம் உன்னோட திட்டம் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ராமச்சந்திரனை பார்க்காம அப்படியே வந்து வேகமாக போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல வீரா யாருமா அது, யாருமா உனக்கு குடைச்சல் கொடுக்குறா, சொல்லுமா அவனை உண்டுலன்னு ஆயிக்கிறேன். நீங்கள்லாம் இப்போ தாண்டா வந்து களத்தில் வந்து இறங்குறீங்க. நான்லாம் அந்த காலத்து ஆளுடா, எதை எப்படி செய்யணுங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போதே அப்பா சண்டைக்கெல்லாம் இப்போ நீங்கள் போக முடியுமா அப்படின்னு சொல்லி காமெடியாக கேட்குறப்ப என்ன சொல்கிறேன்னு பக்கத்தில் இருக்கிற சேரை அப்படியே சைலண்ட்டாக வந்து தூக்குறாப்புல. என்ன இந்த அளவு தூக்கி என்னோடய வலுவை காட்டினா போதுமா, இல்லை தலைக்கு மேலே தூக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த சேரை தலைக்கு மேலே வந்து தூக்கி காட்டுறாங்க. போதுமாடா, எங்கள் அண்ணன் எப்போதுமே ஒரே மாதிரி தாண்டா இருப்பார் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி ஆதரவா. அப்போன்னு பார்த்து சேரை எடுத்து கீழே வைக்கிறாங்க. சரி கிட்ட வாடா, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு உன்கிட்ட காட்டுறேன்னு மாறனை கூப்பிட்றாங்க. எதுக்கு வாங்கினதெல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்குது. நான் தான் வந்து வயசாகிடுச்சுன்னு நினச்சேன், அதெல்லாம் தப்பு தாங்கிற மாதிரி மாறன் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீரா வந்து நீங்கள் வந்தது எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது. ஏன் இத்தனை நாளாக எங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டீங்க மாமா. நீங்கள் வந்திருந்தா எங்களை பத்திரமா பார்த்துருப்பீங்களே. எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்தால் தான் நீங்கள் வருவீங்களா, இப்போ தான் நீங்கள் சிரிச்ச முகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கனி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட அன்பா பசமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்போதும் நான் உங்களை அந்த ரூமில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் உங்களை இப்போ பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது. இனிமேட் நான் உங்க கூட வெளியிலலாம் வருவேன்டா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு அன்பா பாசமாக சூப்பராக வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம ராமச்சந்திரன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.